பெயர் வைத்திருக்கிறவன் செய்திருந்தா இந்நேரம் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் வந்திருப்பார்ல, ஹெச் ராஜா வந்திருப்பார்ல, தமிழிசை வந்திருப்பாங்கல்ல. சமூகம் உருப்படும். இல்லனா ஒரு காலத்துல இந்த சமூகம் பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத கும்பலுடைய செயல், பாலியல் ரீதியாக பெண்களை மிகப்பெரிய ஒரு அக்கிரமத்திற்குள்ள ஆளாக்கி இருக்கக்கூடிய ஒரு வன்மமான செயல். அது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் #அரெஸ்ட் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கைது செஞ்சாங்க, 3 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. கைது செஞ்சு ஜாமீனில் விட்டுட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அந்த பெண் இன்றைக்கு அது இனிமே வருவாங்களா, அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மற்ற மக்கள் வருவாங்களா, எந்த அளவுக்குனா ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பின்னணியினுடைய விளைவு இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு பின்னால் என்ன வந்திருக்குண்டா, கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ், 1500 பெண்களை அந்த அளவிற்கு வன்மமாக அவர்களை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி அவர்களுடைய ஆடையை கலட்ட சொல்லி அதில் அவர்கள் அந்த பல்வேறு விதமான பாலியல் வன்முறைக்கு ஈடுபட்டு கூட்டாக ஈடுபட்டு அதனுடைய வீடியோவை பதிவேற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு. அதில் ஒரு வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெண் கதறா, உன்னை நம்பி நான் தானே வந்தேன், ஏன் என்னை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுருங்கண்ணா, பெல்ட்டில் அடிக்கிறானுங்க, பெல்ட்டில் அடிக்கும் பொழுது என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு அந்த கத்துறா பாருங்க. அதனுடைய அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கு அனைத்து மக்களையும் பேச வச்சிருக்கு. செய்தியில் வந்துச்சு, பொள்ளாச்சியில் நடந்துச்சுன்னு தெரியும், எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு. ஆனால் பேசப்படலை. ஏன்னா இது 10/11 தான். ரேபிஸ்ட் தான் நடக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்குது. டெல்லியில் நடந்துச்சு ஒரு ரேபிஸ்ட், நிர்பயாங்கிற பெண். அதற்கு இந்திய தேசமே கொந்தளிச்சிச்சு. அதற்கு பின்னால் ஆசிபா என்கின்ற 8 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டால் கோயிலினுடைய கரு அறைக்குள் வைத்து, அது கொஞ்சம் கொந்தளிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது என்ன தெரியாது. நிர்பயா மேட்ரு என்னன்னுச்சு, கடைசியில் அதில் ஒருத்தன் அந்த வன்முறையில் ஈடுபட்ட, அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவனுக்கு 17 வயசுன்னு சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த இந்திய அரசு கொடுத்தது 10,000 ரூபாய் பணமும் தையல் மிஷினும். அவன் செய்த அந்த அரசு வேலை பலாத்காரமெல்லாம் இன்றைக்கு அரசு வேலையாக போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. எந்த அளவுக்குனா இதற்கு பின்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பின்னால் இருக்கிறது. அதைத்தான் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த அளவுக்குனா இன்றைக்கு அந்த கோயம்புத்தூருடைய ஐஜியாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரணை நடத்தலை. அவர்களுடைய ஆஃபீஸுக்கும் அந்த இடத்திற்கும் 1/2 மணி நேரம் தான் தூரம். போய் இவ்வளவு பெரிய அளவிற்கு நடந்திருக்குது, இவ்வளவு பெரிய கும்பல் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பல கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது, பல்லாயிரம் கோடிகள் பின்னால் அதற்கு 7 வருடங்களாக தொடர்ந்து இந்த வேட்டை நடந்து கொண்டிருக்குது. யாராவது கேட்டாங்களா? இதே ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி, ஒரு முஸ்லீம் பெயர் வைத்திருக்கிறவன் செய்திருந்தா இந்நேரம் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் வந்திருப்பார்ல, ஹெச் ராஜா வந்திருப்பார்ல, தமிழிசை வந்திருப்பாங்கல்ல. எப்படி வந்திருப்பாங்க? லவ் ஜிகாத் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டாங்க, இந்து பெண்கள் எல்லாம் வெளியே வாருங்கள், இந்து சகோதரர்கள் எல்லாம் வாருங்கள், கொந்தளிச்சிருப்பார்ல. இது யாருக்கு நடந்தது? இந்த 200 பெண்களும் இந்த 1500 வீடியோவும் யாருக்கு எதிராக நடந்தது? பொள்ளாச்சிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பலதரப்பட்ட இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே. உண்மையாவே நீ பாரத மாதாவை போற்று வேண்டா, பொள்ளாச்சியில இருக்கிற பெண்கள் பாரத மாதா கிடையாதா? உன்னுடைய அடிப்படையில் படி நீ அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கணுமா இல்லையா? அதற்கு எதிராக நீ பேசியிருக்கணுமா இல்லையா? கும்பகோணத்தில் ராமலிங்கம் படுகொலையை கண்டிச்சு நீ தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய், இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கைது செய்யணும் போட்டியல்ல. இதற்கு எதிராக நீ குரல் கொடுத்தியா? அர்ஜுன் சம்பத் கொடுத்தியா? ஹெச் ராஜா கொடுத்தியா? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் பேசினாரா? பிஜேபி சைலண்ட், ஏடிஎம்கே சைலண்ட், மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுகிறார்கள். எலெக்ஷன் நேரம் வேற இல்லையா, அப்படியே ஊத்தி மூடிடலாம் அப்படிங்கிற அளவிற்கு இந்த செய்தியை ஊத்தி மூடுவதற்கும் மடைமாற்றம் செய்வதற்கும் தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்பலை நோண்ட ஆரம்பிச்சா அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் உள்ள வருகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே இந்த பொம்பளையை சப்ளை பண்ணிருக்காங்க. 7 வருஷமா நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய வேலைகள் நடந்திருக்கும். கணக்கச்சிதமாக காய் நகர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு கையும் களவுமாக இறைவனுடைய அருளால் பிடிபட்டதற்கு பிறகு அது எவ்வளவு பெரிய இதை எப்படியாவது மூடி மறைச்சிடணும். இதுல பெண்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. யாரை வேணாலும் நம்பி போறது. என்னோட காலேஜில் படிக்கிற பையன், என்னோட ஸ்கூல்ல படிக்கிற பையன், அதுல ஸ்கூல்ல படிக்கிற பெண்களையும் சீரழித்திருக்கிறார்கள். ஸ்கூல்ல படிக்கிற 12வது வகுப்பு படிக்கிற மாணவி, காலேஜ் படிக்கிற பெண்கள், அரசு வேலையில இருக்கக்கூடிய பெண்கள், காலேஜில் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், டாக்டர், பல பேரை டாக்டர்கிட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பெண்கிட்ட அது மாதிரி நடந்து அவர்கள்ட்ட அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் பண்ணி அவர் ஏதாவது அவருடைய அந்த இதற்கு ஏற்றவாறு எதையாவது மாற்றி எழுதுனதனுடைய விளைவு அவர்கிட்ட அந்த மாதிரி செக்ஷுவல் ரீதியாக அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த டெக்ஸ்ட் சாட்டிங்
அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் உன்னை மிரட்டிடுவேன், உன்னுடைய கணவன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், வெளியில ஃபேஸ்புக்கில் அஃபிஷியலாக அறிவிச்சிருவேன் என்று சொல்லி அவர்களை மிரட்டி பல கோடி ரூபாய் இவர்கள் அதன் மூலம் வேட்டையாடி இருக்கிறார்கள். இது குறித்து நீ கிளர்ந்து எழணுமா இல்லையா? பொள்ளாச்சியில் நடந்திருக்குன்னு சொன்னா டில்லியில் நடந்ததுக்கு கொந்தளிச்சு இல்லை. சென்னையில் சுவாதிங்கிற பெண்மணியை கொண்ட உடனே ஒய்ஜி மகேந்திரன் என்ன போட்ட? பிலால் தான் செய்திருக்கிறார் என்று ஒரு முஸ்லீம் பெயரை சொருகுனியா இல்லையா? பின்னாடி அது விசாரணையில் அது கண்டுபிடிக்கப்பட்டு திருநெல்வேலியில் ஒரு எந்த சமுதாயத்து பையனை கைது செய்து அதை எப்படி காவல்துறையில் வச்சு அதை எப்படி மர்டர் பண்ண, அது ஒரு கதை தனி. அது இன்ன வரைக்கும் அது எப்படி செத்தா என்ன, அது அவ்வளவுதான். அது அந்த பேசப்பட்டது அதோட மறைக்கப்பட்டது. இதுக்கு குரல் கொடுத்தியா? எஸ்வி சேகர் கொடுத்தியா? ஹச் ராஜா கொடுத்தியா? அர்ஜுன் சம்பத் கொடுத்தியா? அது யாருடைய சமுதாய பெண்? இந்து பாதுகாவலருங்கிறீல்ல, இந்து பெண்களை எல்லாம் நாங்கள் பாதுகாக்க போகிறோம். ப்ரொடெக்டர் மோடி இந்த சமுதாயத்தை இந்தியாவே பாதுகாக்க வந்தவர், மீண்டும் வாக்களியுங்கள் என்று சொல்றீங்கல்ல. இதற்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதற்கு எதிராக நீங்கள் ஏன் சொல்லல? அப்ப நீங்கள் மௌனமாக இருப்பதனுடைய வெளிப்பாடே தெரிகிறது. இதற்கு பின்னால் உங்களுடைய கூட்டம் தான் இருக்கிறது என்பது. அந்த சபரீசன் என்கின்ற அந்த அவன் ரிஷி என்கின்ற அவனுடைய அரசியல் பின்புலம் எல்லாமே ஆளுங்கட்சி தான். அப்ப நீ கூட்டணியில் இருக்கிறதுனால பேச மாட்டேங்கிற. அப்ப இது குறித்து இன்றைக்கு நாம் பேச வேண்டும், அதிகமாக பேச வேண்டும். மீடியா 2 நாளைக்கு வாசிப்பான், அடுத்த தேர்தல் லிஸ்ட், அடுத்த தேர்தல் எலெக்ஷன், அப்படி போயிடும் கதை. ஆனால் இது சம்பந்தமாக இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் அதிகமாக பேசப்பட வேண்டும்.